ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க போகிறாங்க. அதாவது ஜிஎஸ்டியோட டேக்ஸ் பர்சன்டேஜை குறைக்க போகிறாங்க அப்படிங்கிற பேசிஸில் தான் இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்ஸும் பாசிட்டிவில் இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோ 1% மேலே இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, ப்ரோ மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது, என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. பட் என்னோட போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி 1% பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 283 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 24,914 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 81,401 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 803 பாயிண்ட்ஸ் கிட்ட சென்செக்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 446 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 55,788 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது போக பேங்க் நிஃப்டியில் இண்டஸ்இண்ட் பேங்க் 2.5% மேலே பாசிட்டிவ். ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் 1.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமோட்டிவ்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ். ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மாருதி சுசுகி 8% மேலே பாசிட்டிவ், 14,058 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி அதிகபட்சம் மட்டும் 14,125 வரைக்கும் போயிருக்கு. அசோக் லைலாண்ட் 7% மேலே அப்பு, 132 போனது இப்போ 131 இருக்குது. டாடா மோட்டார்ஸ் 2% மேலே பாசிட்டிவ், 685 போனது 678 இருக்குது. இது போக பஜாஜ் ஆட்டோ 8,581 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 4% மேலே பாசிட்டிவ், 8,629 வரைக்கும் இன்றைக்கி போனாங்க. ஹீரோ மோட்டார் காப் 5,000 கிட்ட போச்சு, 5,119 போனது இப்போ 4,994 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவும் 6% மேலே பாசிட்டிவில் இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் 3,233 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 7% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இவங்க அன்னைக்கு 3,255 வரைக்கும் போயிருக்கு. ஏத்தர் எனர்ஜி, ஓலா அதெல்லாம் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. இது போக ஹியூண்டாய் மோட்டார்ஸும் 7% மேலே அப்பு, 24,407 இருக்குது. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 3,400 வரைக்கும் போச்சு, இப்போ 4% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இதில் 3,432 வரைக்கும் மஹேந்திரா ஹையஸ்ட் போயிருக்குது இன்றைக்கி மட்டும். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன், இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் ஸ்லாப், அதாவது ஜிஎஸ்டி ரேட்டை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் இன்றைக்கி இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் எல்லாம் 5-8% மேலே போயிருக்கு. ஆனால் டாடா மோட்டார்ஸ் மட்டும் 2% வந்து இப்போ 2% தான், ஒரு மந்தமான ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு மோஸ்ட்லி ரெவன்யூ வந்து ஜேஎல்ஆர்லேருந்து தான் வருது. ஸோ அது வந்து குளோபல் பிஸ்னஸாக இருக்கிறதுனால ஜிஎஸ்டி டேக்ஸ் ரேட்டை கட் பண்ணுறதுனால இவங்களுக்கு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பக்கம் பெனிஃபிட் தான், ஆனால் பெருசாக பெனிஃபிட் இருக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா ரெவன்யூ எல்லாமே குளோபல் லெவல்லேருந்துலாம் வருது. ஜேஎல்ஆர் தான் அவங்களுக்கு மோஸ்ட்லி ரெவன்யூ ஜென்ரேட்டிங் பிஸ்னஸ், லக்ஸரி காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் மந்தமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ டேக்ஸ் வந்து டூ வீலருக்கெல்லாம் என்ட்ரி லெவல் வந்து ப்ரீமியமுக்கு வந்து 28%லேருந்து 18% கொண்டு வராங்க. இது போக இப்போ கார், இந்த எஸ்யூவி காருக்கெல்லாம் ஜிஎஸ்டி எவ்வளோ போடுறாங்கன்னா 45%லேருந்து 50% வரைக்கும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குறையலாம். அதாவது இதுவும் வந்து ஒரு 18% அந்த ரேஞ்சு கொண்டு வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. இதில் டாடா மோட்டார்ஸில் பர்சஞ்சர் வெஹிக்கிள் நான் அப்டேட் பண்ணேன். அதாவது இப்போ ரேட் கட்டில் வந்து டாடா மோட்டார்ஸோட பர்சஞ்சர் வெஹிக்கிளுக்கு பெருசாக பெனிஃபிட் இருக்காது. ஆனால் பெனிஃபிட் பெருசாக எங்கே இருக்கும்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு பெனிஃபிட் நிறைய இருக்குது டாடா மோட்டார்ஸில். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளில் டாடா மோட்டார்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஆட்டோமேட்டிக் கம்பெனிஸ் எல்லாமே மேலே போனதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் ஒரு முக்கிய ரீசன். ஜிஎஸ்டி ரேட்டை குறைக்க போகிறாங்கிறதான் ஒரு முக்கிய ரீசன். அட் தி சேம் டைம் வந்து டாடா மோட்டார்ஸ் மட்டும் தான் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இருக்குது. ஹீரோ மோட்டார் காப் நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். ஸோ அப்போ கன்சிடர் பண்ணியிருந்தா கூட இப்போ 5,000 தாண்டி வந்துருச்சு. ஹீரோ மோட்டார் காப் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 1,500 மேலே பார்த்தீங்கன்னா மேலே பேருக்கு ஹீரோ மோட்டார் காப்பு. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் இதுவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ப்ளூ ஸ்டார்லாம் 1,918 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 7% மேலே பாசிட்டிவில் இருக்குது. வோல்டாஸ், பீச் எலக்ட்ரோ பிளாஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே போனதுக்கு ரீசன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து குறைய சான்சஸ் இருக்குது. இதனால் கன்சியூமர் டியூரபிள்ஸ், அதாவது கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே ரேட் வந்து கட் பண்ணுறாங்க. காரு, எஃப்எம்சிஜி, பெயிண்ட்டு, ஏசி, டிவி இது மாதிரி வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைக்கிறாங்க. அதே சின் ப்ராடக்ட்ஸு, நெக்ஸ்ட்டு கேம்பிளிங்கில் அஃபெக்ட் ஆகிறது அந்த நசரா டெக்னாலஜிஸ் மேபி அஃபெக்ட் ஆகலாம். இது போக சிகரெட்ஸில் அஃபெக்ட் ஆகிறது. சிகரெட்ஸில் டேக்ஸ் போட்டால் பேனிக்கில் விழும் ஸ்டாக்ஸு. பட் ஆனால் பெருசாக அடி வாங்காது. ஏன்னா எப்படினாலும் மக்கள் வந்து அதை யூஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ ஏசி பேஸ்ட் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏசி இப்போ எவ்வளோ ஜிஎஸ்டி போடுறாங்கன்னா கரண்ட் ஆட்டு 28% இருக்குது. அது 18% குறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஜிஎஸ்டி டேக்ஸ் ஸ்லாபில், எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டு. ஸோ அப்படி குறைஞ்சா இவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது.
கன்சியூமர் டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். அதனால இவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. அட் த சேம் டைம் பஜாஜ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் 6% பாசிட்டிவ் போச்சு இந்த செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே. இதுக்கு S&P 500 சொல்கிறது இந்த டாப் 10 ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் எக்கனாமிக் க்ரோத் மொமெண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பங்கும் மேலே போயிருக்குது. இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, ஐசிசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இது போக பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா கேபிட்டல், L&T ஃபினான்ஸ். நெக்ஸ்ட் 12 to 24 மந்தில் இந்த ஸ்டாக்கில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க S&P குளோபல் ரேட்டிங்ஸ். ஸோ அந்த பேசிஸில் இந்த பங்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏர்லைன்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஃபியூலை வந்து வேஸ்ட் குக்கிங் ஆயில் மூலமாட்டு இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க உன்னோட பானிபட் ரிஃபைனரியில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 டன்ஸ் ஆனுவலி SAF ப்ரொடக்ஷன் பண்ணலாம் பெர் ஆனத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1% பிளெண்டிங் ரிக்யூர்மெண்ட் தேவைப்படுது. ஸோ இது வந்து நம்ம எதிர்பார்க்குற ப்ரொடக்ஷன் 2027 ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் ஜீரோ எமிஷனை 2070 நம்ம டச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. ஸ்டீல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவ்ல வந்துச்சு. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமெடிஸ் 3 இயர் அதாவது 3 இயர் ஃபைனல் சேஃப்கார்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸ்டீல் இம்போர்ட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், JSW, SAIL, JSPL, ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் இவங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் டைரக்ட்லி பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா சைனாலேருந்து சீப் ரேட்டில் ஸ்டீல் வர்றது இவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்ததுனால இந்த டியூட்டி போடுறது இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. டாடா ஸ்டீலும் சவுத் கொரியன் பேஸ் கம்பெனியாக இருக்கிற போஸ்கோவும் பார்த்தீங்கன்னா போஸ்கோவும் வந்து 6 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ஸ்டீல் பிளான்ட் வந்து இந்தியாவில் போட போகிறதாட்ட ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, இன்டிகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட்டு. ஸோ அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கு இன்னைக்கு JSW ஸ்டீல் மேலே போயிருந்துச்சு. இது வந்து 50:50 அந்த ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் தான் அந்த பிளான் போடுறாங்க. இது JSW ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் நாங்கள் 9,000 கோடி ரெவன்யூ டார்கெட் பண்ணுறோம், ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் 4% இருக்கும் ஃபினான்ஷியல் 26 அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி UAE லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலி செல்லிங் ஃபண்ட்ஸ் டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸு, நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ, அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு போர்ட்ஃபோலியோ இது சம்மந்தமாட்டெலாம் ஆப்ரேட் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோட்டக் மஹிந்திராவோட கோட்டக் இன்டர்நேஷனலில் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இவங்க கொடுத்த அப்டேட்டு இந்தியா ஃபோக்கஸ் ரீட்டைல் ஃபண்ட்ஸை வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இந்த ஃபைனல் குவார்டர் ஆஃப் 2025 நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் பெங்களூரில் ஒரு யூனிட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த iPhone 17 ப்ரொடக்ஷன் அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃபாக்ஸ்கானோட பெங்களூர் ஃபேக்ட்ரியில் iPhone 17 ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷில்பா மெடிக்கேர். ஆக்சுவலி ஷில்பா மெடிக்கேர் வந்து இன்றைக்கி மேலே போச்சு. ரீசன் பார்க்கும்போது ஆகஸ்ட் 13 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் இதில் இன்னொரு அப்டேட்னா ஆல்ரெடி இவங்க இதுக்கு முன்னாடி 1 டைம் தான் போனஸ் கொடுத்துருக்காங்க 1:2 அந்த ரேஷியோவில். ஸோ ரெக்கார்ட் டேட் இன்னும் வரல, 26 செப்டம்பர் தான் அந்த ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷில்பா மெடிக்கேர் கொடுத்த அப்டேட்டு. ஹிந்துஜா குரூப் கொடுத்த அப்டேட்டு $4 பில்லியன் நாங்கள் க்ரீன் எனர்ஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம். அட் தி சேம் டைம் 2030 10 GW எங்கள் கைவசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோலார், விண்ட் ஸ்டோரேஜ், EV சார்ஜிங் இன்டிகிரேஷன் இதில் தான் நாங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க ஹிந்துஜா குரூப்பு. பாபிஷ் அகர்வால் என்ன சொல்கிறாருன்னா ஓலா எலக்ட்ரிக் IPO வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூபிள் மார்க்கெட் ஃபீட்பேக்கை கொடுத்துருக்கு IPOக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் IPO லிஸ்ட் ஆனது 91 சம்திங்கில் லிஸ்ட் ஆச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்குள்ள அந்த ஸ்டாக் வந்துடுச்சு. பட் இந்த ஸ்டாக் ஸ்டில் வந்து லாஸ் மேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் நாங்கள் லித்தியம் அயன் செல் ஜிகா பேட்டரி ஃபேக்ட்ரிலாம் போடுறோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இவங்களோட சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் ரிப்பேர் ஆச்சு, இங்கே சர்வீஸ் பண்ண வரணும்னா சர்வீஸ் சென்டர் ப்ராப்பராக இல்லை. அட் த சேம் டைம் எங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சீக்கிரம் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பேசிக்காக இவங்க கிளியர் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு நல்ல க்ரோத் பாதையில் போக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த GST ரேஷனலைசேஷன், அதாவது GST டேக்ஸ் ரேட் வந்து குறைக்கிறாங்க. பட் GST வந்து சிகரெட் கம்பெனிஸு, கேம்பிளிங் கம்பெனிஸுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரேட்டை ஏற்றுறாங்க. ஸோ இதில் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும்னா சின் ப்ராடக்ட்ஸ்ன்னு மென்ஷன் ஆகிருக்கு, என்னோட வந்து கேம்பிளிங். இதில் VST இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் ரியாக்ஷன் தான் கொடுத்துருந்துச்சு. 270 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் 5% விழுந்துருந்துச்சு, 9,655 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ITC 408 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு,
இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் விழுந்திருக்குது. பட் ஐடிசியில் என்ன ஒன்றுனா என்னோட நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு கொஞ்சம் வாங்கினார் ஐடிசி. பட் அது ஒரு ரெண்டு ரூபா ஒரு பர் ஷேருக்கு வந்து விழுந்திருக்குது. அதான் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலி இதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது வந்து பெரிய நெகட்டிவ் நியூஸ் மாதிரி யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த எலக்ட்ரான் இன்டர்நேஷனல் கேட்டிருந்தீங்க, அது இன்றைக்கும் 4% தான் அப்பர் சர்க்யூட்டில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் 5% வந்து அப்பர் சர்க்யூட்டில் தான் இருக்குது. 331 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் நான் வந்து அவாய்ட் தான் பண்ணுறேன். இது என்ன கணக்கில் மேலே போகுதுன்னே புரிய மாட்டேங்குது. அதனால் இதெல்லாம் இப்போதைக்கு அவாய்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த எலக்ட்ரான் இன்டர்நேஷனல்லாம். ஸோ பெருசாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கை வாங்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி என்ன தான் நீங்கள் வந்து சின் ப்ராடக்ட்ஸ் கேம்பிளிங்கு டேக்ஸ் போட்டாலும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதை யூஸ் பண்ணுறது வந்து குறையாது. ஸோ அதுதான் என்னோட கருத்து இதில். ஸோ ஐடிசி கொடுத்த அப்டேட் இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அரமோ தெரப்பியில் வந்து பெட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ யங் ஒர்க்கிங் இந்தியன்ஸு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் வெல்னஸ் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இதை க்யூர் பண்ணுறதுக்கு அரமோ தெரப்பி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இதாக இருக்குது. ஸோ எஸ்பெஷலி இந்த ஃப்ராக்ரன்சஸ் அதிலெல்லாம் பெட் பண்ணுறாங்க. ஹோம் அரோமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதில் ஒரு நியூ பிராண்ட் வந்து அவங்க கொண்டு வர இருக்கிறாங்க அரமோ தெரப்பியில். பிரானவ் அப்படிங்கிற பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரீமியம் லைசன்ஸ்ட் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸு, கோன்ஸு, சென்டட் கேண்டில்ஸு இதெல்லாம் கன்சியூமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ண இருக்கிறாங்க. அட் தி சேம் டைம் இப்போது அரமோ மார்க்கெட்டில் அரமோஸ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஓடனில் இருக்கிறாங்க, ஆம்பிபர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கோடி வேல்யூ இருக்கிற கம்பெனியாக இருக்குது. பட் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எண்டுக்கு வந்து வரதுக்கு எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சில டிஜிட்டல் ஃபஸ்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே கரண்ட்லி இப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபியூ பிராண்ட்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ப்ரீமியம் அரமோதெரபி மார்க்கெட் வந்து பார்க்கும்போது 500 கோடி ஒர்த்தாக இருக்குது. அது வந்து ஒரு டைம் ஆஃப் பீரியடில் 5000 கோடியை டச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஐடிசியோட மேட்சஸ் அண்ட் அகர்பதி பிஸ்னஸோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிற கௌரவ் தாயல் அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்கிறது, முன்னாடி கோவிடுக்கு முன்னாடி இந்த வெல்னஸ் சாய்ஸஸில் கன்சியூமரோட டிமாண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆஃப்டர் த கோவிட் பார்க்கும்போது அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஐடிசி வந்து அரமோ தெரப்பியில் பார்த்தீங்கன்னா இப்போ பெட் பண்ண போகிறாங்க புதுசாட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா பேட்டர்ன்ஸ், HAL, BL, பாரத் டைனமிக்ஸ் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போயிருந்துச்சு. ஆக்சுவலி பிஎம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, மிஷன் சுதர்ஷன் சக்ரா அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த நியூ பிளான் மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டு, நெக்ஸ்ட் நியூ மிலிட்ரி இன்ஜின்ஸு இதெல்லாமே வாங்க இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஃபாரின் டெக்னாலஜிஸ் மூலமாட்டு நம்ம உற்பத்தியும் பண்ண போகிறோம், அட் த சேம் டைம் சில டிஃபென்ஸ் பர்ச்சேஸும் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி இன்றைக்கி பாசிட்டிவ் வந்துச்சு. பட் சில டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஏத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் அவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏத்தர் 450X அந்த ஸ்கூட்டரை வந்து ஸ்ரீலங்காவில் லான்ச் பண்ணிக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.